முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனி, சண்முகனி, சராசரனி, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க, ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதரும் நேர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய வீடியோ பதிவில் நீங்கள் எல்லாரும் கண் கலங்க போறீங்க. அதாவது மன கஷ்டப்பட்டெல்லாம் யாரும் அழமாட்டீங்க. முருகன் நிகழ்த்திய அற்புதத்தை கண்டு முருகா அப்படின்ற ஒரு ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை பார்த்ததும் நீங்கள் விடுவீங்க. முருகா, நீ என்னோடய பூஜையெல்லாம் ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான மயில் காட்சி வந்து உனக்கு கொடுக்குறாரு பாருங்க. மெய் சிலிர்த்து போக போகிறீங்க. பதிவை 2வது முறையாக போஸ்ட் பண்ணுறேங்க. அதுக்கு காரணம் இருக்குது. வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முருகன் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதிவாக வந்து இந்த பதிவு அமையுன்றதால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்ததுல எல்லாருக்குமே முருகன் மீது உள்ள அன்பும் பக்தியுமே இன்னும் அதிகமாயிருச்சு. ஏன் அவர் செய்யக்கூடிய அற்புதமும் அதிகமாயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நிறைய அற்புதங்கள் நிறைய சகோதரிகள் நடந்திருந்தாலும் இன்றைய பதிவில் சொல்லக்கூடிய ஒரு 3 சகோதரிகள் நடந்த அற்புதம் வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருந்தது. அதில் ஒரு சகோதரி வந்து அன்னைக்கு திருக்கல்யாணத்தை அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு வந்து சாப்பாடு ஒரு லெமன் சாதம் மாதிரி செஞ்சு யாருக்காவது வந்து கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சமைக்கிறாங்க. ஏன்னா கணவர் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அழகாக அந்த பார்சல் மடிச்சு கொடுப்பாங்களே, இதெல்லாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ரெடி பண்ணுறாங்க. வேக வேகமாக ரெடி பண்ணி ஃபேன் காத்து கீழே வந்து ஆற வச்சிருக்காங்க. அவங்க கணவர் வராரு. எங்க இந்த மாதிரி ஒரு 2 சாப்பாடு மட்டும் எனக்கு பொட்டலம் கட்டி கொடுத்துருங்களேன், நான் இந்த மாதிரி பக்கத்தில் யாருக்காவது கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அவர் வந்து நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பேக் எடுத்துட்டு வெளியே வாசலை கூட தாண்டலைங்க. வெளியே வந்து நின்னதும் சரியான மழைன்னா மழை. அவ்வளோ நேரம் ஒன்றுமே இல்லாத மழை திடீர்னு, அதாவது வீட்டை விட்டு வெளியே போகவே விடலை. சரியான மழை, வேற வழியே இல்லை. திரும்ப உள்ள வராரு. வந்ததும் முகத்தை பார்த்துட்டு, என்ன சாப்பாடு கட்டலன்னு உன் முருகன் கிட்ட சொல்லி மழை பெய்ய வைக்கிறியா, சரி சரி கொடு, நானே கட்டி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு 2 பேருக்கு தேவையான அளவு அழகாக அவங்க பார்சல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவர் கட்டி முடிச்சுட்டு எந்திரிச்சு நிற்கவும் மழை விடவும் சரியா இருந்ததான். அவர் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாராம். இவங்க வந்து சகோதரிக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல. முருகா, நீ வந்து செம்ம மேஜிக் பண்ணிட்ட, நீ அது என்ன சாப்பாடு கட்டி கொடுன்னா கொடுக்காம போறது, அதனால தானே நீ மழை வர வச்ச, என் கணவர் கையாலே எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கொண்டு போய் அவங்களால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு தானம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் முருகன் எப்படிதான் இதெல்லாம் கேட்டிருந்து நம்ம கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அந்த வேலையை ஏதாவது ஒரு வகையில யார் மூலியமாவது அந்த உதவியும் வந்து செய்யறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதே போல இன்னொரு அற்புதம் கேளுங்க. அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. அன்று வந்து அந்த தம்பியோட பிறந்த நாள். அந்த தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் மிகப்பெரிய ஒரு பக்தராக இருக்கார். முருகா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், எங்கள் வீட்டிலேருந்து யார் ஃபோன் பண்ணுவாங்க என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதாவது எனக்கான வாழ்த்து யார் சொல்லுவாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ எனக்கு எப்படி முருகா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போகிற அப்படின்னு வந்து அந்த பிள்ளை வந்து கேட்குது. ஏன்னா ஏதோ ஒரு காரணங்களால் அம்மா அப்பா விட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய தீவிர பக்தராக மாறி இருக்கிறது பெரிய ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஆசையாக வந்து இன்னைக்கு என்னோட பிறந்தநாள், நீ எப்படி முருகா எனக்கு வாழ்த்து சொல்ல போகிற அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த தம்பி வந்து ஃபோன் எடுத்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தா அவங்க சித்தி வந்து இந்த தம்பிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் போட்டு அதை ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ தாங்க இங்கே மிகப்பெரிய விஷயம். அதாவது அந்த தம்பிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு தான் இவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. அது பார்த்தது உண்மையாகவே முருகனே வந்து வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க சித்தி உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், முருகன் உனக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னார்ப்பா அப்படின்ற வார்த்தையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த தம்பி வந்து கண் கலங்கிட்டாங்க. என்னடா ஏன் அழற பிறந்தநாள் போதும் அப்படின்னா, இல்லை சித்தி, நான் இப்போ தான் முருகன்கிட்ட கேட்டேன், எனக்கு யார் வாழ்த்து சொல்வாங்களோ என்னமோ தெரியாது, ஆனால் நீ வாழ்த்து சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் முருகா அப்படின்னு நினச்சிட்டே இருங்க. நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது முருகன் சொல்ல சொன்னாருன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸை நான் பார்த்தேன், எனக்கு பின்னாடி முருகன் ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருந்தீங்க, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு முருகன் வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அப்போ அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, டேய் நானும் உனக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நிறைய ஃபோட்டோ எடுத்து கேலரியில் தேடி பார்க்குறேன்,
எந்த ஃபோட்டோவுமே கிடைக்கல, இந்த ஒன்று தான் எனக்கு கிடைச்சிது, அதனால தான் நான் வச்சேன். ஆனால் இது வச்சதுமே முருகன் இப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு உன்னோட வாழ்க்கையில் நினைக்கும் போது, இந்த பிறந்தநாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பிறந்தநாளா, முருகன் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக நம்ம மனசார ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏங்கி முருகனிடம் கேட்கும்போது மனம் முகுந்து அவருடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நிறைஞ்சு இருக்குன்றத வந்து யார் மூலியமாவது வந்து செய்திடுறாங்க. அதை விட ரொம்ப அதிசயம் என்னன்னா, அந்த மாதிரி வந்து நமக்கு உதவி செய்கிறவங்களுடைய பெயர் எல்லாமே முருகன் சம்பந்தமான பெயர்கள் வரதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம்ல. இதே பேர் சம்பந்தமா அடுத்த ஒரு அற்புதம் சொல்றேன் கேளுங்க. உண்மையாவே மெய் சிலிர்த்து போய் கண் கலங்க போறீங்க. சுபஸ்ரீ என்ற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூரில் வேல்மாரல் பூஜை வச்சிருந்தேன், அங்கேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட பூஜையெல்லாம் நிறைவாக முடிச்சுட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அம்மா, என்னுடைய வாழ்க்கையில் முருகன் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம் இருந்தேன். அப்போது இந்த மாதிரி ஒரு மயில் வடிவமைப்பு வந்து யார் வீட்லையுமே கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு அமைப்பும் எங்கள் வீட்டில் வந்தது. அது மட்டும் இல்லை, வள்ளி தேவானி அம்மாவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. அதாவது சஷ்டி விரதம் இருந்திருக்கக்கூடிய நாட்களில் அவங்க வந்து செவ்வாழை பழம் வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சுருக்காங்க. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், முருகா, நான் இருக்கக்கூடிய விரதம் நீ ஏற்றுக்கிட்டியா, என்னுடைய வேண்டுதல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பியான்னு கேட்காத ஆளே கிடையாது. இப்படி தான் சகோதரியும் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற வகையில் அவங்க அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்களே, அந்த வாழைப்பழத்தில் ரொம்ப அழகாக தத்ரூபமாக மயிலுடைய காட்சி கொடுத்து எல்லா ஆசீர்வாதமும் நிறைஞ்சி கொடுத்தா மாதிரி இருக்குங்க. இந்த மயில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதுக்கு மேலே முருகன் வந்து எப்படி நமக்கு வந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. நீங்களே அழகாக பாருங்களேன். பொதுவாகவே செவ்வாழைப்பழம் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பழம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த மயிலுடைய தோகை, அதோடைய கண், கால், மேலே இருக்கக்கூடிய கொண்டை உள்பட எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இந்த பழத்தை பார்க்கும்போதெல்லாம் எண்ணம் வரும்ல, மனசுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து நிறைஞ்சு இருக்கும். ஆனால் இதில் சகோதரி ஒரு விஷயம் செய்தாங்க, அதுதான் எனக்கு இன்னும் மனசுக்கு வந்து நெகிழ்ச்சியை தந்தது. என்னென்னா, சகோதரி வந்து இந்த பழத்தை சாப்பிடலை. ஏன்னா எப்படி நம்ம தோல் உரிச்சிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும், அது வீணாக போயிடுமே, அதில் முருகனுடைய கையெழுத்தே போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே கோசாலை இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பசுமாடு இருக்குது, இந்த பழத்தை அப்படியே கொடுத்துட்டாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உண்மையாகவே அந்த ஆசீர்வாதம் இப்போ தான் இன்னும் முழுமையாக வந்து கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயமும் அற்புதங்களும் பார்க்கும்போது அப்படியே மெய் சிலிர்ப்பாக இருக்குங்க. அதோட இப்போ முருகனோட பேசும்போதே வந்து சேர்த்து நம்ம வள்ளி அம்மா கிட்ட பேசுகிறோம், தெய்வானி அம்மா கிட்ட பேசுகிறோம்ல. அப்படிதான் ஒரு நாள் பூஜை செய்துட்டே இருக்கும்போது தெய்வானி அம்மா கிட்ட இருந்து பூ விழுந்திருக்கு. பூ விழுந்தது இவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் இவங்க கேட்குறாங்க, அம்மா நீங்கள் வந்து எனக்கு பூ கொடுத்தீங்க, கொடுக்குற நேரத்தை நான் பார்க்காமலே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது வள்ளி அம்மா மேலேருந்தும் பூ விழுந்து, ஏன் கவலைப்படுற, எங்கள் 2 பேரோட ஆசீர்வாதமும் உனக்கு நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு வந்து 2 பேருமே ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மகிழ்ச்சிகளை அவங்களுக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்ததன் மூலிமா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு அற்புதம் இதுதாங்க. அதாவது அவங்க மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. லோன் போட்டு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் இருக்குங்க. ஃபோன் டியூ கூட இன்னும் முடியவே இல்லை. தம்பி வந்து காலேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனதும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோனை எடுத்துட்டாங்க. அதாவது அந்த தம்பிக்கு தெரியாமல் ஃபோனை திருடிட்டு இருக்காங்க. காலேஜ்லேருந்து கிளம்பும் போது தான் கண்டுபிடிக்கிறாங்க, கையில் இருந்தால் ஃபோனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி ரொம்ப பதற்றத்தோட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, இந்த மாதிரி என் கையில் இருந்த ஃபோனை காணோம், இங்கே இருக்கிறவங்க யாரையும் எடுத்துட்டாங்க, நான் தான் எடுத்தேன்றதை சொல்லவே மாட்றாங்க அப்படின்னு வந்து தம்பி ரொம்ப வருத்தப்பட்டு வேற ஏதோ ஃபோன்லேருந்து தம்பி வந்து அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுற, கஷ்டப்படாத, வீட்டுக்கு வா, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க தெரிஞ்ச ஒரு தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோன் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோன் எங்கே இருக்குது என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா அந்த நம்பர் போட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அந்த ஃபோன் வந்து எங்கே இருக்குது என்னன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது காலேஜ் விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒரு வயல்வெளி மாதிரி இருக்குது, காடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அந்த ஃபோன் இருக்கிற மாதிரி சிக்னல் காமிக்குது, நீங்கள் போனால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து அந்த தம்பி சொல்கிறாங்க. சரின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனை கூட்டிகிட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கே வந்துடுறாங்க. அந்த இடம் வந்து ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்க அங்கே போய் சேரவே 7-8 மணி ஆயிருக்கு. அந்த இருட்டில் எப்படி தேட முடியும், இருந்தாலும் வேறு வழியே இல்லை. ஃபோன் வச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஃபோனு இன்னும் டிவி கூட முடியல இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் புலம்பிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை வந்து இவங்க தேடி பார்க்குறாங்க. அந்த ஃபோன் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஃபோன் பண்ணால் ரிங் அடிக்கிறதெல்லாம் கேட்குது. எந்த இடத்துல அந்த பொதார் மாதிரி இருக்குங்க, அதாவது மெயின் ரோடு இருக்குது, மெயின் ரோடு ஒட்டினா மாதிரி பொதார் மாதிரி இருக்குது.
அந்த இடத்துலலாம் ஃபோன் விழுந்ததுன்னு தெரியுது, சிக்னல் காமிக்குது, ஃபோன் அடித்தாலும் ரிங்கு போகுது. ஆனால் எங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. மழை வர மாதிரி நல்லா இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. இவங்க ஒரு பக்கம் முருகா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி ஃபோன் வந்து மழை பெஞ்சாலும் இப்போ நனைஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு முருகான்னு இவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் பிள்ளையுமே ரொம்ப நேரமாக தேடுறாங்க. கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. அம்மா இதுக்கப்புறம் ஃபோன் நமக்கு கிடைக்காதுமா, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு பிள்ளை வந்து கூப்பிடுது. ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்கல. ஏன்னா இங்கே தான் எங்கேயோ அந்த ஃபோன் இருக்குன்னு தெரியுது, ஆனால் நம்ம கை கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க தேடிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு லாரி வந்து அங்கே நிற்குதுங்க. லாரி வந்து நிற்குது. ஒருத்தர் வந்து இறங்கி வந்து என்னம்மா என்ன தேடுறீங்க இந்த இருட்டில் வந்து அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி காலேஜில் வந்து என் பையன் வச்சுருந்த ஃபோனை பிள்ளைங்க யாரோ வந்து திருடிட்டாங்க, திருடி கொண்டு வந்து இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்கன்னு சிக்னல்லாம் தெரியுதுங்க. ஆனால் எங்களுக்கு ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஏதோ ஒரு சின்ன ஃபோன் வச்சு இந்த டார்ச் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஃபுல்லாக அப்படியே தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்து திரும்ப ஃபோன் அடித்து பார்த்தா ஒரு காம்பவுண்ட் சோர் மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி பக்கமாக ஃபோன் அடிக்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு அண்ணாண்ட போய் பார்த்தாம எடுக்க முடியும் அப்படின்றாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரியான சகதியாக இருக்குது, நத்த அது இதுன்னு இருக்குது, கால் வைக்கவே கூசுது, அந்த மாதிரி இருக்குது. இவங்க பிள்ளையும் வந்து இறங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து தரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அவங்க போய் தேடுறாரு. இவங்க அதை பார்த்ததும் யார் என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து இந்த அளவுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் வந்து கூட போய் தேடி பார்க்கும்போது அந்த ஃபோன் அடிக்கிற அந்த சத்தத்தை கேட்டதும் இவங்க கிட்ட வந்துட்டோம், நம்ம ஃபோன் பக்கத்தில் தான் 2 அடிக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஓடிப்போ அந்த ஃபோனை கையில் எடுத்தது முருகா நீ திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஐயா இந்த மாதிரி திடீர்னு வந்து நீங்கள் உதவி செய்வீங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முருகரே வந்து உங்கள் மூலயமா உதவி செய்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லவும், அம்மா என் பேரே சரவணந்தாமா அப்படின்னு அவர் சொல்லவும் எப்படி இருக்கோம்ல சகோதரிக்கு வந்து கண்ணில் தண்ணியாக கொட்டுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சடனாக அவர் கால்லேயே விழுந்திருக்காங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம நைட்டு 11 மணிக்கு இந்த மாதிரி ஃபோனை தேடிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாரு. செய்தவர் ஒரு பேர் பார்த்தா சரவணன் சொன்னதும் எப்படி இருக்கும்ல, முருகரே வந்து யார் மூலியமாக நமக்கு உதவி செய்ய வந்தாமா இருக்கு. இவங்க சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து பெரிய நன்றி சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் வரலன்னா உண்மையாக அந்த ஃபோன் வந்து என்னால் எடுத்துக்கவே முடியாது. இவங்க நன்றி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ரோட்டுக்கு வந்துட்டு ஆட்டோ ஒன்று புக் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு ஆட்டோ ஒன்று புக் பண்ணுறாங்க. ஆட்டோ வந்து நின்னதும் இவங்க அழுதுகிட்டே அங்கே போகிறாங்க. ஏமா அழறீங்கன்னா இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, அம்மா உன்னை கூட்டிகிட்டு போகிறதே வேலவன் தான், இங்கே பாரு என் வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னா பெரிய வேல் படம் வந்து வச்சுருக்காரு, உன்னை பத்திரமா கூப்பிட்டு போய் வீட்டில் விட சொல்லி முருகர் தான் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அதாவது ஃபோனையும் தேடி கையில் கொடுத்து வீட்டில் கொண்டு வந்து பத்திரமா வீட்டில் விடுறதுக்கும் முருகன் வந்து ஆள் அனுப்பிச்சா மாதிரி எவ்வளோ பெரிய அற்புதம் சகோதரியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. நாம் முருகரை சதா நினைக்கிறோம். நமக்கு சின்ன சின்ன ஆபத்தாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆபத்தாக எதுவாக இருந்தாலும் சரி, முருகா நீ இருக்க, நீ மட்டும்தாயா இருக்க, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவி நீ செய்யவே ஆகணும்னு அவர் காலை பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் மூலியமாவது முருகன் பேர் கொண்டவங்க வருவாங்கன்றதுக்கு எவ்வளோ நிதர்சனமாக இருக்குது தெரியல. ரொம்ப ரொம்ப மெய்சிலிருப்பாக இருந்தது. சைராம் பதிவு 2வது முறையாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு முறை போட்டப்போ எல்லாரும் ஒரு சிலர் வந்து வாய்ஸ் 2ஆக கேட்குது, இங்கிலீஷ் கலந்தா மாதிரி கேட்குது நீங்கள் சரின்னு பதிவு வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற மிராக்களும் சேர்த்து தான் பதிவு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன சொல்கிறது, சரி இது வரைக்கும் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வீடியோவை சேவ் பண்ணி நான் வீடியோவை அப்லோட் கொடுத்துட்டேங்க. ஆனால் பாருங்கள் பெரிய வீடியோக்கெலாம் வாய்ஸ் அந்த மாதிரி வந்ததே கிடையாது இது வரைக்கும். ஆனால் பெரிய வீடியோவுக்கும் இங்கிலீஷில் வந்திருக்கு. என்னமோ தெரியல அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த மிராக்கிலையும் சேர்த்து நம்ம பெரிய வீடியோ பதிவாகவே கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்குறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சகோதரி வந்து அவங்க வந்து சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க. அதோட நம்ம பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்ற கிருத்திகை என்று வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து சிவனுக்கும் இருப்பாங்க, இருந்தாலும் முருகனுக்கும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு கிருத்திகை அன்னைக்கு மௌன விரதம் இருந்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்காங்க, நண்டு வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணி சமைச்சு வைமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழியே இல்லை, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவங்கக்கிட்டலாம் அப்படின்ட்டு. சரி என்ன முருகா இது சோதனை, நான் விரதம் இருக்கக்கூடிய நாளில் தான் இந்த மாதிரிலாம் எனக்கு வேலை வருது, சரின்னு என்ன பண்ணுறாங்க, நண்டு க்ளீன் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம பதிவுகள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதில் ஒரு பதிவில் வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முருகனிடம் கேளுங்க, அவர் ஏதாவது உங்களுக்கு அவர் பரிசு கொடுப்பாரு, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மிராக்கல் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ சகோதரி நண்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு நினைக்கிறாங்க, ஏன் முருகா நானும் தானே சஷ்டி விரதம் இருந்தேன், எனக்கெல்லாம் எந்த பரிசும் கொடுக்கல, எந்த காட்சியும் நீ கொடுக்கவே இல்லையே முருகா அப்படின்னு இவங்க முருகன்கிட்ட
மனசார கேட்டுக்கிட்டே இவங்க நண்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 நண்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. 3ஆவதா ஒரு நண்டு எடுத்து பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னது இது அப்படின்னு பார்த்தா அப்படியே அச்சு அசல் ஒரு முகம் உருவத்தோடு வந்து அந்த நண்டோட ஓட்டு மேலே இருக்குது. நான் உங்களுக்கு இமேஜ் வைக்கிறேன் பாருங்கள், அசந்து போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த முகத்துக்கு மேலே லிங்க வடிவமும் இருக்குது. நீங்களே பாருங்களேன், அந்த கண், மூக்கு, கீழே வாய், கீழே ஒரு உருவம்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே லிங்கம் போல் இருக்குது பாருங்கள். இதை இவங்க பார்த்து தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேறு எந்த நண்டுமே அந்த மாதிரி இல்லை. முருகா, நான் கேட்க கேட்க நீயே வந்து எனக்கு நண்டு வடையில் வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டியா, நீ தானா வந்தது, நீ தானா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லா நண்டுமே இவங்க கால் உடச்சிட்ருக்காங்க, இந்த நண்டுமே உடச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க கேட்குற நேரத்துக்கு இந்த நண்டு மட்டும் துடிக்குதான். வந்தது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நண்டு மட்டும் துடிக்குதான். அப்போது சகோதரி வந்து என்ன நினைக்கிறது பாருங்கள், முருகன் எப்படியெல்லாம் வந்து காட்சி கொடுத்து அவங்களோட பக்தர்களை சந்தோஷப்படுத்துகிறாரு அப்படின்னு. சகோதரி கேட்டாங்க, இந்த நண்டோட நான் வந்து பூஜை அறையில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கடல்லேருந்து எடுக்கிறதா சங்கு, சிப்பி இதெல்லாம், அதெல்லாம் மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம பூஜை அறையில் வச்சுக்கிறோன்னும் போது இது இந்த மாதிரி காட்சியெல்லாம் யாருக்காவது கிடச்சிருக்கா, தாராளமாக நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சஷ்டி விரதம் இருந்ததுக்கு முருகன் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அற்புதம் தாங்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி அதில் சொல்லாமல் விட்டதுக்கு முருகன் பாருங்கள் எப்படியெல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னு. சரி பார்ப்போம், இந்த வீடியோவாவது சரியாக போகுது அப்படின்னா இது முருகன் செய்த பெரிய அதிசயம்தான். இன்றைய அற்புதம் எப்படி இருந்தது இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவை. ஓம் சாய்ராம்.